எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம லில்லி குட்டிக்கு வந்து ஹேர் கட்டிங்கும் அப்புறம் இயர் க்ளீனிங் தான் நம்ம பார்க்க போனோம். வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது ரொம்ப காது போட்டு ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. நான் லில்லி குட்டிக்கு பார்த்திங்களாக்கா அந்த காதில் ரொம்ப அழுக்கு வந்து நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அது காது போட்டு ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதில் ஏதாவது டஸ்ட் அலர்ஜி மாதிரி வந்திருக்குமோ என்னமோ. எங்களுக்கு முன்ன நம்ம கேட் வந்து வளர்த்துறதுனால சரி நம்ம வெட்டினரி டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் காமிச்சோம். நல்லா க்ளீன் பண்ணணும் காதும், அப்புறம் ஹேர் கட்டிங்கும் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு 2 monthsக்கு ஒருக்கா பண்ணிங்களாக்க கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லி நெயில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம், குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால வீட்டில் அதுவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிவெடுத்து கூட்டிகிட்டு போயிருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்களாக்கா அது முன்னாடி அது நாங்கள் கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அது செய்கிற ஒரு தம்பிகிட்ட கொடுத்துட்டாங்க. என் பையனும் பக்கத்தில் நின்றுருந்தாங்க. பிடிச்சிக்குங்கன்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹேர்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களாக்கும் நம்ம வந்து மனுஷருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போய் நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்பாங்க பார்த்திங்களா. அரிசி, பருப்பு, பிஸ்கெட்டு, வரிக்கி அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கேட்டுக்கும் பார்த்திங்கனாக்கா அது மாதிரியே வச்சுருக்குறாங்க. வெஜிடபிள்ஸில் நான்வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து மட்டனில் அந்த மாதிரிலாம் செஞ்சு ஒவ்வொரு கம்பெனியில் வச்சுருந்தாங்க. நானே பார்த்தேன்னா ரொம்ப பரவாயில்லையே, இது இவ்வளோ இது அனிமல்ஸுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் முன்னாடி பூரா பேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலாக கொடுக்குற ஃபுட்டு, அப்புறம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் கொடுக்குற ஃபுட்டு, அப்புறம் கொஞ்சம் பெருசான வரைக்கும் கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த குழந்தை வந்து அங்கே அந்த டாக்டரோட குழந்தைங்க. முன்னாடி வந்து டாய்ஸு, கேட்டு, டாக்ஸு 2 விளையாடக்கூடிய டாய்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது கேட்லாம் வந்து இந்த வாயில் கவ்வி விளையாடுறது, அப்புறம் வந்து குட்டி கேட்டுக்கு பார்த்திங்களாக்கு இந்த கிழுக்கு மாதிரி ஆட்டி விளையாடுறது, அப்புறம் சின்ன இதுக்கு வந்து பால் போட்டு கேட்ச் பிடிக்கிற மாதிரி விளையாடுறது, அது சாஃப்டாக வாயிலாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா கேட்ச் பண்ணி அந்த இப்படி கவ்வி விளையாடுறது, அந்த மாதிரி டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அது பேர் என்னென்னு எனக்கு தெரியலைங்க. அதனால் நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மியாவ் ஃபுட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் லில்லி குட்டிக்கு வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து லில்லி குட்டிக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி பேர் செலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, பேர் வந்து புசுக்குட்டின்னு தான் கூப்பிட்டுட்ருந்தோம். அப்புறம் வந்து அங்கே பேஷண்ட் நேம் என்னன்னு கேட்கும்போது அப்புறம் கரெக்டாக லில்லின்னு கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோடனே லில்லின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி பதிஞ்சிட்டாங்க. பார்த்திங்களாக்க பாருங்கள் எவ்வளோ ஹேரு வந்து இது பண்ணிட்டாங்க, ரொம்ப போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நார்மலாக கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இவ்வளோ ஹேரு பார்த்திங்களாக்கு ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு அது ரொம்ப பயந்துருச்சுங்க. பாவம், பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்திங்களாக்கா அதை விட இன்னொரு பயம் என்னென்னு பார்த்திங்களாக்கு, பக்கத்தில் வந்து ஒரு டாகு செக் பண்ணுறது ஒரு இது இருந்துச்சு. அங்கே பார்த்திங்களா டாக் வந்துருச்சு. அந்த டாக் வந்து என்னை 2 டாக் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானும் என் பொண்ணும் பயந்து போய் ஒரு ஓரமாக போய் ஒரு சேரில் போய் உக்காந்துட்டோம். அந்த பையன் வேறு பேர் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கிட்டு போயிட்டு அப்படி டாகை விட்டுட்டு அது வருஷத்துக்கு அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது. நாங்கள் ஐயோ நம்ம கேட்டை வந்து பிடிச்சிருமோ என்னமோ அப்படின்ட்டு பயத்தில் நாங்கள் வந்து தள்ளி போய் உக்காந்துக்கிட்டோம். என் பையனும் என் ஹஸ்பண்டு தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கேட்டுக்கு பார்த்திங்களாக்கு தடுப்பூசி போடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தா. நம்ம எப்படி குழந்தைகளாக பிறந்தவொடனே போலியோ சொட்டு மருந்து அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போடணும், அது மாதிரி கேட்டுக்கில் நான் டாகுக்கு வந்து அந்த ரேபீஸ் அந்த மாதிரிலாம் யாரையோ கடிச்சு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த தடுப்பூசி போடுறதுக்காக அந்த தம்பி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி எங்கள் லில்லி குட்டிக்கு பார்த்திங்களாக்கா அந்த டாகை வச்சுக்கிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அது இன்ஜெக்ஷன் போடும்போதே பார்த்திங்களாக்கா எங்களுக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் கேட்டுக்கு வந்து கேட்டோம் நாங்கள், எங்கள் லில்லி குட்டிக்கு வந்து கேட்டோம் நாங்கள், அது வந்து இப்போ தேவையில்லை, இது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்து அவங்க போட்டாங்களா என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அங்கே கேட்டுட்டு போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டு க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரொம்ப பயந்துட்டாங்க.
அதுக்கு வந்து நாங்கள் அந்த டாகுக்கு தடுப்பூசி போடுற வரைக்கும் நானும் எங்கள் பாப்பாவும் பயந்து போய் ஒரு இடத்துல போய் ஒரு 2 சேரில் போய் உக்காந்துக்கிட்டோம். நல்லா ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்களா பாருங்களேன் எவ்வளவு இது வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க பார்த்திங்களா. உட்காந்தோன்னா டாக் வந்து அந்த தம்பி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் துள்ளிக்கிட்டு ஓடியாச்சுன்னா என்னடா பண்ணுறது, எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. ஒரே ஒரு வழிதே இருந்துச்சு. எப்படி இவங்கிட்ட ஏதாச்சும் தப்பிச்சு கிப்பிச்சு வந்துச்சுன்னா நம்ம இங்கிட்ட ஓடிடலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் பாப்பாவும் இங்கிட்ட ஓரமாக வந்து நின்றுட்டோம். அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு அப்புறம் அது ஒன்றும் செய்யலை, ரொம்ப கொஞ்சமாக துள்ளிச்சு. அப்புறம் பேசாமல் நின்றுக்குச்சு. அப்புறம் எல்லோரும் மாதிரியே கேட்டு டாகுக்கெலாம் நம்ம க்ளீன் பண்ணி தடுப்பூசி அதெல்லாம் போட்டுக்கிட்டுமாக்கும் இந்த மாதிரி ரேபீஸ் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லதானுங்க வளர்த்துறவங்களுக்குலாம். இப்போலாம் நல்லா பெட்ஸ் அனிமல்ஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் வளர்த்துறாங்க. டாகு அது மாதிரி நிறைய வளர்த்துறாங்க. எனக்கு வந்து டாகு கேட்டுண்டா பிடிக்காதுன்னு சொன்னேன். எங்கள் பசங்க வந்து கேட்டு வளர்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துறாங்க. டெய்லி நான் ஒரு இது பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது பழகிக்கிட்டு வருது. பார்க்கலாம் இனிமேல் வர இதில் நம்ம. ஆனால் லில்லிக்குட்டி வந்து நல்லா சேட்டைங்க. அப்புறம் அமைதியாக அவள் ஃபுட்டு கொடுத்தா ஃபுட்டு சாப்பிடுவான். அப்புறம் மில்க்கு குடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் அமைதியாக படுத்துக்குவான். நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லில்லிக்குட்டியை பற்றி இனிமேல் வர்ற விலாகெலாம் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் லில்லிக்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்குதோ அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. காதில் பார்த்திங்களாக்கு அவ்வளோ அழுக்குங்க. அது வந்து அந்த ஆயின்மெண்ட்டை ஊற்றி தொடச்சி ரொம்ப எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதனால தான் அது வந்து ரொம்ப காதை போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருந்திருக்குமோ என்னமோன்ட்டு பாவமாக இருந்துச்சு பார்த்து. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி இனிமேல் வந்து நம்ம லில்லிக்குட்டியை இங்கேயே கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லதான. நம்மளும் குழந்தைகளாக வச்சுக்கிறோம்ல, அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வந்து. அப்புறம் வந்து லில்லிக்குட்டி இருக்கனால நாங்கள் எல்லாத்துக்குமே வெக்கேஷன் லீவ் விட்டுட்டாங்க. நாங்கள் எங்கேயுமே போக முடியல. லில்லி வச்சுக்கிட்டு எங்கேயுமே தூக்கிட்டு போக முடியல. அது ஒரு சின்ன கேட் தானுங்க. அதனால் அது வந்து எவ்வளோ தூரம் இது ரொம்ப தூரம்லாம் போனால் தாங்குமா என்னன்னு தெரியல. அதனால் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து லில்லிக்குட்டியோட சேட்டைகள்லாம் வந்து நம்ம இந்த விலாகில் பார்க்கலாம். அப்புறம் வந்து லில்லிக்குட்டி பேர் வந்து நம்ம வச்சது வந்து நல்லா இருக்குதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது பேர் வைக்கலாமான்னு சொல்லுங்கள். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து லில்லிக்குட்டிகளோட இதெல்லாம் பார்க்கலாம். பாய்.